விஜய் ஆண்டனி மற்றும் மிர்னாலினி ரவி நடிப்புல அறிமுக இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்துல சமீபத்துல வெளியான படம் தான் ரோமியோ. இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு. இந்த நிலையில தமிழ் படங்களை ரிவ்யூ பண்ற ப்ளூ சட்டை மாறனும் விஜய் ஆண்டனி ஒரே மாதிரி நடிக்கிறாரு, படத்துல தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு, ரோமியோ படம் சுத்தமா நல்லா இல்லைன்னு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருந்தாரு. மேலும் ட்விட்டர்ல ரோமியோ மற்றும் ஜிவி பிரகாஷோட டியர்னு 2 படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப்னு சொல்லியிருந்தாரு. இவரோட இந்த போஸ்ட்லயும் சிலர் படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி கமெண்ட்ஸும் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த நிலையில விஜய் ஆண்டனி ப்ளூ சட்டை மாறனுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய நல்ல படங்களை தப்பா விமர்சனம் பண்ணி கொள்ற திரு ப்ளூ சட்டை மாறன் மாதிரியான சிலருக்கும் இவங்க சொல்றதையெல்லாம் உண்மைன்னு நம்பி ரோமியோ மாதிரியான நல்ல படங்களை கொண்டாடாம தமிழ் சினிமாவை குறை சொல்ற அறிவு ஜீவிகளுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். என்னோட அன்பு மக்களே, ரோமியோ ஒரு நல்ல படம், போய் பாருங்க, புரியும். ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கிறாதீங்க அப்படின்னு நல்ல படத்தை நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து கொள்றாங்க. அதையும் நம்பி சிலர் அந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க. ரோமியோ நல்ல படம் தான், போய் பாருங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்காரு. விஜய் ஆண்டனியோட இந்த போஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ற விதமா ப்ளூ சட்டை மாறன் அந்த போஸ்டை ஷேர் பண்ணி அன்பே சிவமும் ரோமியோவும் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ற விதமா அந்த கடைசி லைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீபமா மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு மாதிரியான மலையாள படங்களை கொண்டாடுறீங்க, நம்ம தமிழ்ல நல்ல படங்கள் வந்தாலும் அதை யாரும் பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இந்த நிலையில ப்ளூ சட்டை மாறனோட இந்த ட்வீட் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ரோமியோ படம் நீங்க பார்த்துட்டீங்களா? உண்மையாலுமே படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக்ஸ்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.